ஒரு பெரிய கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ப்பா. நான் கொஸ்டின் தனியாக உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஒரு வைத்தல் வெண்ட் ஆன் எ லாங் சைக்கிளிங் ரவுண்ட் ட்ரிப் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டு எ ஹில் நியர்பை ஹில் அண்ட் பேக். ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஹில் போகிறாங்க, அதில் ஃப்ளாட் ரோடும் இருக்கும், இந்த மாதிரி ஸ்லோப் ரோடும் இருக்குது. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்க, இந்த ட்ரெயின் சம் மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த 40 கிலோமீட்டர், ஸோ அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறது 40 கிலோமீட்டர் இருக்குது, ஸ்லோப் லைன் வந்து 25 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ ஸ்லோப்பில் போகும்போது ஸ்பீட் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ இங்கே ஆவரேஜ் ஸ்பீடில் எவ்வளோ போகிறாங்க அப்படின்னா நம்மளா எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இங்கே இந்த ஃப்ளாட்டில் போகிறத விட ஸ்லோப்பில் போகும்போது 10 கிலோமீட்டர் லெஸ் ஆகுது அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இந்த 40 வந்து நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 40க்கு ஸ்பீடு எக்ஸ்ன்னு வச்சுட்டா இந்த 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு எக்ஸ் மைனஸ் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா திரும்ப நான் கொஸ்டின் உங்களுக்கு ஃபோட்டோவும் அனுப்புகிறேன், படித்து காமிக்கிறேன். வைத்தல் வெண்ட் ஆன் எ லாங் சைக்கிளிங் ரவுண்ட் ட்ரிப் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டு நியர்பை ஹில் அண்ட் பேக். The journey to the hill started with a 40 kilometer flat road and 25 kilometer uphill slope. While going uphill, his average speed reduced by 10 km per hour. அதுக்கப்புறம் எனக்கு compared to the flat road leading to an extra half an hour of travel time. ஸோ இவங்க இந்த ஃப்ளாட் இந்த ஃப்ளாட் ரோடில் எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை விட இங்கே போகும்போது இன்னும் ஒரு ½ அன் ஹவர் அவங்களுக்கு என்னவாகுது, அதிகமாக டைம் ஆகுது. இந்த 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அந்த டைமை விட எக்ஸ்ட்ரா ஒரு ½ அன் ஹவர் இந்த 25 கிலோமீட்டருக்கு போகுது. அப்படி 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம போடணும். என்ன கொடுக்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான டைம் எவ்வளோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும்போது கீழே வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டிசெண்டிங்கில் வரும்போது ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாகவே இங்கேருந்து இங்கே வரதுக்கே 2½ ஹவர் தான் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஸ்லோப் லைனில் மட்டும் அவங்க ஸ்பீடு எவ்வளோ, ஏன்னா இங்கே ஸ்பீடு வந்து மாறாது. ஃப்ளாட் லைனில் வந்து ஃப்ளாட் ரோடில் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் தான் கொடுத்துட்டாங்க. பட் இந்த ஸ்லோப்பில் மட்டும் எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஸோ எப்படி போடணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ கொஞ்சமாச்சும் நம்ம வந்து உள்ளே என்ட்ராகி போட தெரியணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ என்ன எழுதிக்கணும்னு பார்த்தா, ஸ்பீட் ஆன் 40 கிலோமீட்டர் ஃப்ளாட் ரோடு அதை எக்ஸ் கிலோமீட்டர் எழுதிக்கிறோம். ஸ்பீட் ஆன் 25 கிலோமீட்டர் ஸ்லோப் ரோடு வந்து எக்ஸ் மைனஸ் 10 கிலோமீட்டர் எழுதிக்கிறோம். அப்படின்னா டைம் எவ்வளோ, ஃப்ளாட் ரோடில் டைம் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, அதனால் 40 டிவைடட் பை எக்ஸ். டைம் ஃபார் ஸ்லோப் ரோடு அங்கேயும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்லோப் ரோடு வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அங்கேயும் நம்ம என்ன போட்டுக்கிறோம், 25 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 10 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போது இவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்லோப் ரோட்டில் போகக்கூடிய ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ளாட் ரோடில் போகிற டைமை விட ½ அன் ஹவர் அதிகம். அதனால் 40 பை எக்ஸ் ப்ளஸ் 1/2. இந்த டைம் வந்து 40 பை ஃப்ளாட் ரோடில் போகிற டைம் வந்து 40 பை எக்ஸ். அப்போது ஸ்லோப் ரோடில் போகிற டைம் எவ்வளோ, இந்த டைமை விட இன்னொரு ½ அன் ஹவர் அதிகம். அதனால் 40 பை எக்ஸ் ப்ளஸ் 1/2. இங்கே எல்சிஎம் எடுத்து போட்டால் 80 + x / 2x அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து கம்பேரிசன். அவங்க நமக்கு அக்கார்டிங் டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்லோப் ரோடில் போடுற டைம் வந்து இந்த டைமோட ½ அன் ஹவர் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு கொஸ்டின் பார்த்தோன்னா இது இல்லாமல் இந்த 25ல் போகிறதுக்குள்ள ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். 25 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 80 + x டிவைட் பை 2x. இதை கம்பேர் பண்ணி இந்த ஸ்பீட் ½ அன் ஹவர் மூணு கொடுத்தாங்க இல்லையா, இது வந்து இவ்வளோ. ஸோ ஆல்ரெடி போட ஸ்லாப் வந்து 25 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 10. இது ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம இங்கே வரைக்கும் போட தெரியணும். அதாவது அவங்க அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத நமக்கு இப்படி போட தெரியணும். ஸோ கொஸ்டின் படி நமக்கு 25 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 10 ஸ்பீடில் போனால் ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமு இந்த ஃப்ளாட் ரோடில் போடுற டைமை விட எவ்வளோ அதிகம், ½ அன் ஹவர் அதிகம். அதையும் இங்கே போட்டுக்கிறோம். இது 25 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 10, இதுவும் டைம் தான். எதை விட அதிகம், இப்படி போனால் இதை விட ½ அன் ஹவர் அதிகம். அப்படினால ப்ளஸ் 1/2 போட்டால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இங்கேருந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்லாம் போட்டு ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? x² + 20x - 800 கிடைக்கும். 40 × 20 800, 40ல் 20 போச்சுன்னா இது கிடைக்கும். அப்போ நமக்கு நெகட்டிவ் எடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் மட்டும் இப்போ x = 20ன்னு கிடச்சிரும். x = 20 ஆர்னா இப்போ நம்ம டைம் எல்லாம் போடணும். அப்போ டைம் ஃப்ளாட் ரோடில் எவ்வளோ, 40 டிவைட் பை எக்ஸ். அப்போ 20 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஹவர்ஸ். இங்கே வந்து ஒரு அதே மாதிரி ஸ்லோப் லைனுக்கு போகிறதுக்கான டைம் எவ்வளோ,
அந்த மாதிரி 2 டைமே எடுத்துக்கிறோம். 2 டைமே எடுத்துகிட்டு 2 டைமையும் ஆட் பண்ணால் நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிடும். இது வந்து 40/x 2 hours, ஸ்லோப் லைனில் 25 divided by x minus 10, அப்போ 10 தான் வரும். அப்போ 2.5 hours, 2.5னா 2.5 hours போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் டைம் வந்து 4.5 hours. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து மொத்த டைம் வந்து 2.5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஃப்ளாட் ரோடில் பொறுத்து 2 hours நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ மீதி அந்த ஸ்லோப் லைனில் டோட்டலாக 2.5, அதில் ஃப்ளாட் லைனில் போகிறது 2 hours. அப்போ மீதி இருக்கிறது 1/2 hour. அந்த 1/2 hourல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலேருந்து கீழே வந்துட்டாங்க. ஓகேவா? ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் 25, ஸ்லோப் லைனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 25 கிலோமீட்டர், டைம் எவ்வளோ 1/2 hour. ஒரு ஃப்ராக்ஷன் கீழே இருந்தால் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோ, அப்போ ஆன்சர் 50 km/h வந்துடும். இது இவ்வளோ கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், இப்படிலாம் கூட கேட்குறாங்க எக்ஸாமில்.